வணக்கம். ஜோதிடர் உமாராணி சேலம். இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா அர்ஷ யோகத்தை பற்றி பார்க்கலாங்க. இந்த அர்ஷ யோக அமைப்பு எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும், அதோடைய திசா காலங்கள், அது எந்த மாதிரி பலன்கள் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் பற்றி பார்க்கலாம். இப்போ அர்ஷ யோகம் என்றால் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பாருங்க, லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கும் பட்சத்தில் இது அர்ஷ யோக அமைப்பாகுங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லைங்க, நம் ஜோதிட சாஸ்திரத்துல மூல நூல்களில் இந்த அர்ஷ யோக அமைப்பை பல்வேறு விதமாக கொடுத்துருக்காங்க. அது 1-2 நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா இந்த அர்ஷ யோக அமைப்பு கிரகங்கள் வித்தியாசங்களாக ஒரு 2-3 விதத்தில் கொடுத்துருக்காங்க. அது 1-2 மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். சரிங்களா? இந்த அர்ஷ யோக அமைப்பு இப்போ 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கும் பட்சத்தில் இதுவும் அர்ஷ யோக அமைப்பில் வரும். சரிங்களா? அடுத்தது 6ஆம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் நின்று இருந்தாலும் அது அர்ஷ யோக அமைப்பில் வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதே போல் அந்த 6ஆம் இடத்துல பொது பாவரான சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது இந்த கிரகங்கள் ஏதாவது ஒன்று லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல நின்று இருந்தாலும் இதுவும் அர்ஷ யோக அமைப்பில் வந்துடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த மாதிரி 3 விதமாக கொடுத்துருக்காங்க இந்த அர்ஷ யோக அமைப்பு. இது திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு இந்த அர்ஷ யோக பலன்கள் என்ன, அது என்ன மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படி பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதாவது ஒரு ஜாதகருக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ருண ரோக சத்ருஸ்தானம். அது பொதுவாக அந்த 6ஆம் இடம் துர்ஸ்தானமாக வருது. ஏன்னா லக்னத்துக்கு பாருங்க 6, 8, 12ஆம் இடம் துர்ஸ்தானம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்வதுண்டு. இப்படி சொல்லக்கூடிய அமைப்பு அந்த 6ஆம் இடத்தை, அந்த 6ஆம் இடத்தில் ஏற்கனவே பாவ இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த மாதிரி பாவ கிரகங்களே இருக்கும் பட்சத்தில் அது என்ன யோக பலன்கள் அந்த மாதிரி கொடுத்துருமா அப்படின்னு கேள்வியும் வரும் இல்லைங்களா? அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ அர்ஷ யோக அமைப்பில் இந்த மாதிரி நான் கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்தில் இது அர்ஷ யோக அமைப்பாயிடுங்க. இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது மறைவு ஸ்தானம் தான், இது பாவஸ்தானம் தான். இருந்தாலும் இந்த இடத்துல இந்த பலன் மட்டும்தான் கொடுக்குமா? இந்த மாதிரி ருண ரோக சத்ருஸ்தானம், எதிரிகளை குறிக்கக்கூடிய பாவகம், நோய் நொடியை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு, தீராத நோயை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு, நம்மளுடைய எதிரிகள் எந்த நிலையில் இருப்பாங்க, கடனை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு, இது மட்டும்தான் அதில் இருக்கா? தப்பா, அதாவது தீய பலன் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கான்னா அது மட்டும் இல்லைங்க. அங்கே மிகுந்த நல்ல பலன்கள்லாம் அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு அந்த 6ஆம் இடத்துல அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? இப்போ 6ஆம் இடத்தை பற்றி நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு நாள் பத்தாதுங்க. அவ்வளோ விஷயம், நல்ல விஷயங்கள் அந்த 6ஆம் இடத்துல இருக்கு. சரிங்களா? அதில் ஒரு சிலரது நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ 6ஆம் இடத்துல இந்த மாதிரி பாவகிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அர்ஷ யோக அமைப்புல இருந்து அவங்களுக்கு அந்த திசை நடக்குது அப்படின்னா அந்த 6ஆம் இடத்துல இருந்து அவங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? இப்போ பாவ கிரகங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா? பாவ கிரகங்கள் மட்டும் இல்லைங்க, அந்த 6ஆம் இடம் சுப கிரகம் வீடாக வந்தாலும் சரிங்க, அந்த சுப கிரகமே அந்த சுபஸ்தானத்திலே இருந்தாலும் சரிங்க, அதுவும் அர்ஷ யோக அமைப்பிலே வரும். சரிங்களா? பாவ கிரகங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 6ஆம் இடம் அந்த லக்னத்துக்கு துருஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி சுபராகவே வந்தாலும் சரி, அல்லது அங்கே உச்சம் பெறும் கிரகம் கூட சுபராக வந்தாலும் சரிங்க, அது அர்ஷ யோக அமைப்புல இருந்து அந்த முழுமையான பலன்கள் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். சரிங்களா? இப்போ 6ஆம் இடத்தில் உள்ள நல்ல பலன்கள் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா எதிரிகளை குறிக்கக்கூடிய பாவம் இருந்தாலும் அந்த எதிரிகள் கிட்ட இருந்து நம்மளுக்கு பண வரவை சொல்லக்கூடிய இடமே அந்த 6ஆம் இடம் தாங்க. சரிங்களா? அடுத்தது வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர்ல இருந்து பணம் அவங்களுக்கு வருது அப்படின்னா அந்த 6ஆம் இடத்தை தான் நம்ம எடுத்து பார்ப்போம். அவங்க பாருங்க 2, 6 சம்மந்தப்பட்டுட்டாலே அவங்களுக்கு வெளிநாட்டு பணம் வரும் அப்படிங்கிற பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பாருங்க 6ஆம் இடம் நல்லா இருக்கும் அமைப்பு தாங்க. அவங்களுக்கு வெளி ஊர், வெளி மாநிலத்துலேருந்து பண வரவுலாம் அவங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிற காட்டக்கூடிய இடமே 6ஆம் இடம் தான். சரிங்களா? அடுத்தது 6ஆம் இடம் இது மட்டும்தான் வருதா அப்படின்னா அந்த 6ஆம் இடத்துல பாருங்க அவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க பிள்ளைங்களுடைய குடும்ப நலம் எப்படி இருக்கும், குடும்ப வளர்ச்சி, குடும்ப விருத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 6ஆம் இடம் தாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் பாவத் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக குடும்பஸ்தானம் வந்துடுது இல்லைங்களா? அந்த பிள்ளைகளுடைய குடும்பம் எப்படி இருக்கும், அவங்களுடைய குடும்ப வளர்ச்சி, அவங்களுடைய மேல்மை எல்லாமே அந்த 6ஆம் இடத்துல இருந்து தான் நம்ம எடுத்து பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அது கர்மஸ்தானமாக வருதுங்க. 10ஆம் இடமா வருது. தன்னுடைய தந்தையுடைய
அதாவது கர்மா எந்த அளவு நல்ல கர்மா தீய கர்மா அவங்க என்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து அந்த 6ஆம் இடத்துல இருந்து தான் நம்ம எடுத்து பார்ப்போம். சரிங்களா? அதே போல் பாருங்கள், அவங்களுக்கு லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் இடமா வருது, கர்மஸ்தானமாக வருது இல்லைங்களா? அதே போல் 10ஆம் இடத்துக்கு அது 9ஆம் இடமா பாக்கியஸ்தானமாக வருங்க. அதாவது அவங்க லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமா 6ஆம் இடம் வரும். அவங்க தொழில் எந்த அளவுக்கு பாக்கியம் அவங்களுக்கு தொழிலில் கிடைக்கும், அவங்க எந்த அளவுக்கு முதல் போட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், அதனால் எந்த அளவுக்கு அவங்க அனுபவிப்பாங்க, அந்த பாக்கியம்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் சொந்த தொழிலில் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கூட 6ஆம் இடம் தாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அந்த 6ஆம் இடத்துல எடுத்துக்கலாம். சரிங்களா? 6ஆம் இடத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இன்னும் இருக்குது, சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால 6ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு பாருங்கள் எதிரிகள் இல்லாத நிலையே இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடம் எதிரி ஸ்தானம் இல்லைங்களா? அந்த எதிரி வந்து எதிர்த்தக்கூடிய தன்மை அப்படின்னா 6ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் முன்னாடி எதிரிகள் நிற்க முடியாதுங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு அவங்க போராடுவாங்க, எதிர்த்து நிற்பாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த 6ஆம் இடம். சரிங்களா? அந்த 6ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி எதிரிகள் இல்லாத நிலையே அவங்க ஜாதகருக்கு வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும், பெரும் தனமானவாக இருப்பாங்க, மேலே மேலே வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த அர்ஷ யோக அமைப்பில் இருக்கும் பட்சத்தில், அந்த திசை நடக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? மேல்மை வசதி வாய்ப்பு, தன்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி நல்ல பலன்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, அந்த ஜாதகருக்கு பாருங்கள் வெளிநாட்டில் இருந்த மாதிரி பணம் வரல எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த கிரகம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் திசையோ அல்லது புக்தியோ அல்லது அதை சம்மந்தப்பட்ட திசா புக்தி வரும் பட்சத்தில் கண்டிப்பாக வராத பணமும் அவங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. இந்த அர்ஷ யோக அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருந்து அவங்களுக்கு திசா காலங்கள் மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நல்ல பலன்களை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு இந்த அர்ஷ யோக அமைப்புல இருந்து திசை நடந்தா. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, 6ஆம் இடத்துல பாருங்க அந்த ஜாதகருக்கு மிகுந்த நல்ல பலன்கள் நடந்துட்டு இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பார்த்துங்க. ஏன்னா 6ஆம் இடம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஜாதகருக்கு எதிரிங்க இருக்காங்க, ஆனால் நேரடி எதிரிங்க இருக்க மாட்டாங்க, மறைமுகமாக எதிரிங்க தான் நிற்பாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி எதிரிங்க நிற்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு மறைமுக எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. அதெல்லாம் சமாளிச்சுட்டு அந்த ஜாதகர் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த திசா காலங்கள் எதிரிங்க இருப்பாங்க. அதனால சொன்னேன், அவங்களுக்கு அவங்க லக்னாதிபதி வலுத்து இருக்கணுங்க. எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் லக்னாதிபதியும் லக்னமும் வலுத்து இருந்தால் தான் அவங்களால எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஆற்றலும் எதிர்நீச்சல் போட்டு அந்த திசா காலங்களில் அவங்கள நடந்துட்டு வரக்கூடிய எதிரிங்க மூலியமா பிரச்சனை நடந்து வந்தாலும் அவங்க எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்கணும்னா அவங்க லக்னாதிபதி எந்த நிலையில இருக்காங்கன்னு பார்த்தோம். அவங்க வலுவாக இருக்கும் பட்சத்தில் 6ஆம் இடத்தில் இப்போ நான் சொன்ன அமைப்பில் கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த திசா காலங்களில் அவங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும், கூடவே எதிரிகளும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதுக்கு லக்னாதிபதியும் வலுத்து இருக்கணுங்க. சரிங்களா? இப்போ வந்து 6ஆம் இடத்தில் இப்போ 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் 6ஆம் இடத்தில் வந்து பாவ கிரகங்கள் இருந்தாலும் இந்த அமைப்பெல்லாம் நான் சொல்லிட்டேன். அடுத்தது 6ஆம் இடத்தில் வந்து உச்சம் பெறும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 12 லக்னத்துக்கு வருதா அப்படின்னா அப்படி கிடையாது. 12 லக்னத்துக்குமே 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் வராது, உச்ச அமைப்பில் வராது. சில லக்னங்களுக்கு மட்டுமே அந்த 6ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறும் அமைப்பு வரும். அதாவது 12 லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு 7 லக்னத்துக்கு மட்டும்தான் அந்த 6ஆம் இடத்துல ஒரு உச்சம் பெறும் அமைப்பு வரும். அது என்னென்ன லக்னம் நான் சொல்றேன். சரிங்களா? அதாவது லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெறும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேச லக்னத்துக்கு பாருங்க, மேச லக்னத்துக்கு 6ஆம் இடம் கன்னியா ராசி வரும். கன்னியா ராசியில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெறுவார், மூல திருகோணம் அடைவார். அப்படிங்கிறதுனால மேச லக்னத்தில் பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா 6ஆம் இடத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து அர்ஷ யோக அமைப்பில் வந்துடுங்க. சரிங்களா? அடுத்தது வந்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு பாருங்க 6ஆம் இடம் வந்து துலா ராசியாக வரும்.
துலா ராசியில் சனி பகவான் உச்சம் பெறும் அமைப்பு. அவர் ஏற்கனவே பாவ கிரகமாகவும் இருக்கும் பட்சத்தில் அந்த லக்னத்துக்கு சுபராகவே யோகராகவே இருந்தாலும் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறும் அமைப்பு. இதுவும் அர்ஷ யோக அமைப்பில் வந்துருங்க. சரிங்களா. அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மகர ராசி வருங்க. அந்த மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவார். சரிங்களா. இதுவும் அர்ஷ யோக அமைப்பில் வந்துடும். அடுத்தது துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மீன ராசி வரும். மீன ராசியில் லக்னாதிபதியான சுக்கிர பகவானே உச்சம் பெறும் அமைப்பு அப்படிங்கிறதுனால இதுவும் இந்த லக்னத்துக்காரர்களுக்கும் இது அர்ஷ யோகா அமைப்பில் வந்துருங்க. அடுத்தது விருச்சக லக்னம். விருச்சக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா விருச்சக லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேஷ ராசி வரும். மேஷ ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெறுவார். இதுவும் அர்ஷ யோகா அமைப்பில் வந்துடும். சரிங்களா. அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 6ஆம் இடம் ரிஷப ராசியாக வருங்க. ரிஷப ராசியில் சந்திர பகவான் உச்சம் பெறுவார். இதுவும் அர்ஷ யோகா அமைப்பில் வந்துடும். அடுத்தது கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெறுவார். கும்பராசி கும்ப லக்னத்துக்கு இந்த அமைப்பும் அர்ஷ யோகா அமைப்பில் வந்துருங்க. இதுதான் நான் சொன்னேன். ஒரு சுப கிரகமாக வரும் பட்சத்தில் கூட அவர் அர்ஷ யோக அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவர் சுபர் 6ஆம் இடத்துல நின்றுருக்காரு, உச்சம் பெற்றிருக்காரு. இது தோஷமாக கொடுத்துருமா அப்படின்னு நான் பார்க்காம இது அர்ஷ யோக அமைப்பில் இருக்கு. தன்னுடைய திசையில் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு அந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா. கண்டிப்பாக அந்த திசையில் மிக நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்குங்க. பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும். பெரும் தனவானாக ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சுய தொழில் சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தன்னுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வளர்ச்சி நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த அர்ஷ யோக அமைப்பில் உண்டு. சரிங்களா. இதுதாங்க அர்ஷ யோக அமைப்பாகும். இன்னொரு வாட்டி கூட நான் சொல்லுவா இருந்தாலும் சொல்கிறேன். அர்ஷ யோகம் என்றால் என்ன அப்படின்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருந்தாலும் அர்ஷ யோகம். 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும் அர்ஷ யோகம். 6ஆம் இடத்தில் பொது பாவரான சனி, சூரியன், செவ்வாய், ராகு, கேது இவங்கெல்லாம் இருந்தாலும் இதுவும் அர்ஷ யோக அமைப்பு அப்படின்னு 3 வித அமைப்பிலும் மூல நூல்களில் நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. சரிங்களா. இது எல்லாமே அர்ஷ யோக அமைப்பில் வந்துடுது. அவங்களுடைய திசா காலங்களில் மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கும். இந்த அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. நல்ல அமைப்பில் இருந்து அப்போ அந்த 6ஆம் இடத்துல இந்த அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில் கண்டிப்பாக மிகுந்த நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. நன்றி, வணக்கம்.